அந்த வசனம் பாருங்க எவ்வளவு முக்கியமான வசனம். ஒரு முதலாளி இருந்தானாம். அவன் தனக்கு கீழே இருக்கின்ற 3 பேரை அழைத்து, ஒருவங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு சொன்னா நான் பேசுறது பைபிள். ஒருத்தங்கிட்ட 4 காசு, ஒருத்தங்கிட்ட 2 காசு, ஒருத்தங்கிட்ட 1 காசு கொடுத்துட்டு, நான் போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், நீ இந்த காசை வச்சுட்டு ஏதாவது செய்யுன்னு சொல்லிட்டு போயிட்டார். திரும்பி வரார் 3 மாசம் கழிச்சு. 4 வச்சிருந்தவன் அதை வியாபாரத்துல போட்டு 8 ஆக்கி இருந்தானா. 2 வச்சிருந்தவன் 2 போட்டு 4 ஆக்கி இருந்தானா. அந்த 4 காசை 8 ஆக்கி இருக்கிறவனை கூப்பிட்டு அந்த ஆண்டவர் சொன்னாராம், நான் கொஞ்சமாக கொடுத்தேன், நீ இரட்டிப்பாக்கினாய், உன்னை சகல விஷயங்களுக்கும் அதிகாரியாக்குவேன்னாராம். 2 காசு கொடுத்ததை 4 ஆக்கினான்ல, நான் இன்னும் கொஞ்சமாக கொடுத்தேன், கொடுத்ததை நீ இரட்டிப்பாக்கி இருக்கிறாய், உனக்கு சகல விஷயங்களுக்கு மேலும் அதிகாரியாக்குவேன். இந்த 1 ரூபா கொடுத்தவனை கூப்பிட்டாரா, என்னப்பா பண்ணனு? சார், நீங்க பாட்டுக்கு 1 ரூபா கொடுத்துட்டு போயிட்டீங்க, நீங்க வேற கோவக்காரர், நீங்க கொடுத்த காசை போய் நான் தொலைச்சிட்டேனா என்ன பண்றது? அதனால ஒரு மண்ணுல புதைச்சு வச்சுட்டேன், இருங்க எடுத்துட்டு வரேன். நேரா கொண்டு வந்து அந்த 1 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டானா. அப்போ அந்த முதலாளி சொன்னாராம், நீ உன் சோம்பேறித்தனத்தை மறைப்பதற்கு நான் கோபக்காரன் என்றும் நான் பட்டயத்தை எடுப்பேன் என்றும் என் மீதா பழி சொன்னாய், உன்னிடம் இருந்து இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறேன் எடுத்துக்கிட்டாராம். பாருங்க, உண்மையும் முயற்சியும் உழைப்பும் இருக்கின்றவர்களுக்கு கொடுக்கப்படும், இது இல்லாதவனிடம் இருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும்.